ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மின்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஈஸியான சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை. வாங்க பார்க்கலாம். ஒரு பூ காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வடைச்சட்டி எடுத்துக்கலாம். அதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதித்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுடலாம். காலிஃப்ளவர் எல்லாமே அந்த தண்ணியில் படுற மாதிரி வச்சுருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. ரொம்பையும் கொதிக்க விட்டுறாதீங்க, கொதிச்சா குழஞ்சிரும், அப்போ வறுக்க முடியாது நம்மளால். இப்போ பாதி அளவுக்கு வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் எடுத்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வெந்திருக்கும். திரும்ப லைட்டாக பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா மொறுன்னு வந்துடும். இந்த காலிஃப்ளவர் சாம்பார், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். இப்போ காரசாரமான காலிஃப்ளவர் வறுவல் ரெடி.